கண்ணதாசனுக்கு பாடகர் ஆகணும்னு ஆசை. ஆனா எம்எஸ்வி ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டான்னு சொல்லிட்டாராம். அது ஏன் தெரியுமா? கவியரசு கண்ணதாசன் எழுதிய உள்ளத்தில் நல்ல உள்ளம், போனால் போகட்டும் போடா போன்ற பாடல்கள் இன்னைக்கும் நம் மனசுல நிலைச்சு நிக்குது. இப்படி காலம் தாண்டியும் நிலைச்சு நிக்கிற வரிகளை எழுதின அவருக்கு ஒரு பெரிய பாடகரா ஆகணும்னு ஒரு கனவு இருந்திருக்கு. ஆனா இதுக்கு அவருடைய நெருங்கிய நண்பரும் இசை மேதையுமான எம்எஸ் விஸ்வநாதன் முட்டுக்கட்டை போட்டுட்டாரு. எம்எஸ்வி ஏன் அப்படி சொன்னாரு? ஒரு கவிஞரா கண்ணதாசன் உச்சத்தை தொட்டது போல ஒரு பாடகரா அவர் பேர் வாங்க முடியாதுன்னு எம்எஸ்வி உறுதியா நம்பினாராம். நீ வரிகள் எழுது, அதுதான் உன்னோட உண்மையான பலம்னு சொல்லி கண்ணதாசனை பாடகரா ஆகிறதிலிருந்து தடுத்து நிறுத்திட்டாரு. அது மட்டும் இல்லாம கண்ணதாசனோட வரிகளை சரியான விதத்துல பயன்படுத்தியும் இருக்கிறாரு. ஒரு நண்பனோட உண்மையான திறமையை உணர்ந்து அவரை சரியான பாதையில வழிநடத்தின எம்எஸ்வியோட இந்த செயல் இன்னைக்கும் பேசப்படுது. உங்க நண்பர்களோட திறமைய நீங்களும் இப்படி அடையாளம் கண்டிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.